Paper 2 9th standard Englishல prepositionங்கிற grammar topic பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். preposition அப்படின்னா முன்னிடை சொற்கள். preposition அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ்ல முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நவுனுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு pronounக்கு முன்னாடியோ ஒரு வேர்டு பயன்படுத்துவோம். அந்த வேர்டுக்கு பேர் தான் preposition. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. the book is on the table. புக்கு எங்க இருக்கு? டேபிள் மீது, டேபிளுக்கு மேல இருக்கு. இந்த ஆணுங்கிறது தான் ப்ரீபோசிஷன். ஸோ இந்த ஆணுங்கிறது எதுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா the டேபிளுக்கு முன்னாடி வந்திருக்கு. the cat is, பூனை இருக்கு. எங்க இருக்கு? under the table, டேபிளுக்கு அடியில பூனை இருக்கிறது. ஸோ இந்த அண்டர்ங்கிறது தான் ப்ரீபோசிஷன். my uncle presented a watch, எங்க மாமா ஒரு வாட்ச் அன்பளிப்பாக தந்தார். யாருக்கு? டு மீ, எனக்கு அன்பளிப்பாக ஒரு வாட்ச் கொடுத்தார். ஸோ இந்த டு மீனா எனக்கு, இந்த டூங்கிறது தான் ப்ரீபோசிஷன். ஸோ இந்த இடத்துல மீங்கிறது ப்ரொனவுன் எனக்கு, டேபிள்ங்கிறது நவுன். நவுன் அப்படின்னா பெயர் சொல். நவுன் அப்படின்னா பெயர் சொல், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அதை தான் வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொனவுன் அப்படின்னா பிரதி பெயர் சொல். நவுனுக்கு பதில நம்ம வேற வார்த்தையை பயன்படுத்துறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். இப்ப நான் அப்படின்னு சொல்லாம எனக்கு அப்படின்னு வந்திருக்கு, அதான் மீ, எனக்கு. டு மீ அப்படின்னா எனக்கு. ஐ saw a lion, நான் ஒரு சிங்கத்தை பார்த்தேன். எங்க பார்த்தேன்? இன் ஜூ, ஜூல ஒரு சிங்கத்தை நான் பார்த்தேன். ஸோ இந்த ஜூக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கு? இன் இருக்கு. ஐ கேவ் அ பென், நான் ஒரு பேனா கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தேன்? டு ஹர், அவளுக்கு. நான் ஒரு பேனா அவளுக்கு கொடுத்தேன். ஸோ இந்த ஆனு, அண்டரு, டு, இன்னு, டு, இதுதான் வந்து ப்ரீபோசிஷன். ப்ரீபோசிஷன் அப்படின்னா முன்னிடை சொற்கள். ப்ரீபோசிஷன் அப்படின்னா முன்னிடை சொற்கள். இப்போ இந்த ப்ரீபோசிஷன்ல 3 இருக்கு. ப்ரீபோசிஷன் ஆஃப் டைம், ப்ரீபோசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரீபோசிஷன் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் இப்போ ஒவ்வொன்றா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ப்ரீபோசிஷன்ஸ் ஆஃப் டைம். ஸோ டைமை குறிக்கிற ப்ரீபோசிஷன்ஸ் என்னென்ன? These prepositions are used to indicate when a particular event happened. ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு எப்ப நடந்தது அப்படின்னு அந்த டைமை மென்ஷன் பண்ணுனா அதுக்கு பேர் தான் prepositions of time. ஸோ அதுல எதெல்லாம் வருது பாருங்க. இன்னு, ஆனு, அட்டு, சின்ஸ், ஃபார், டியூரிங், இதெல்லாம் வருது. ஸோ ஐ வாஸ் ஸ்டடியிங், வாஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டு இருந்தேன். எப்ப படித்து கொண்டு இருந்தேன்? இன் த மார்னிங், நான் காலையில படித்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இன்னுங்கிறது இங்க அந்த இடத்த நேரத்தை குறிக்குது. she was born, அவள் பிறந்தாள். எப்பொழுது பிறந்தாள்? on 24/7/1994, 24/7/1994 நாளில் அவள் பிறந்தாள். ஸோ அந்த டைமை மென்ஷன் பண்ணும்போது, அந்த டேட்டை மென்ஷன் பண்ணும்போது அங்கே ஆன் வரணும். இன்னொன்று ஆன் எங்கே வரும்? ஆன் சண்டே, ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, இந்த மாதிரி நம்ம டேவை குறித்து சொன்னோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன வரும்? ஆன் வரும். ஐ வில் ரீச், நான் வருவேன். தேர் அப்படின்னா அங்கே, நான் அங்கே வந்துடுவேன். அங்கங்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் இடம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு மீட்டிங் ஹாலாக இருக்கலாம். அதனால ஐ வில் ரீச் தேர், நான் அங்க வந்துருவேன். எப்போ வந்துருவேன்? at 6 o'clock. ஸோ டைமை கரெக்டாக குறிச்சது அப்படின்னா அங்க வந்து அட்டு போடலாம். ஐ ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். சின்ஸ்னா இருந்துன்னு அர்த்தம். சின்ஸ்னா இருந்து. அப்ப சின்ஸ் மார்னிங்னா காலையில இருந்து நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன், இன்னும் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours, 2 மணி நேரமாக. ஃபார் அப்படின்னா ஆகன்னு அர்த்தம். ஃபார் அப்படின்னா ஆக. 2 மணி நேரமாக நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். ஸோ 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம்னா ஃபார். அந்த டைமே இல்லை. சின்ஸ் மார்னிங், சின்ஸ் ஈவினிங், சின்ஸ் 9 o'clock அப்படின்னா அந்த நேரத்துல இருந்தே அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, அந்த ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ப்ரீபோசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். பிளேஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இடத்தை குறிச்சா அதுக்கு பேர் வந்து பிளேஸ். ஸோ இதெல்லாம் என்ன வருது? இன்னு, ஆனு, பிட்வீனு, பிஹைண்டு, அண்டரு, ஓவரு, நியரு, இதெல்லாம் வந்து எதை குறிக்குது? ப்ரீபோசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸை குறிக்குது.
The cat is on the wall. பூனை எங்க இருக்கு? மதில் சுவருக்கு மேல, அதான் on. Jenny lives near her workplace. Nearனா பக்கத்துல. ஜென்னி எங்க வசிக்கிறா? அவளுடைய வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்திலேயே ரூம் எடுத்திருக்கா, அங்கேயே வசிக்கிறா அப்படின்னு அர்த்தம். The property is shared between two brothers. இந்த ப்ராப்பர்ட்டிய ரெண்டு பிரதர்ஸுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அது ரெண்டு பேர் அப்படின்னா பிட்வீன், ரெண்டு பேத்துக்கு இடையில அப்படின்னா பிட்வீன். ரெண்டு பேத்துக்கு மேல 3 பேரா இருக்கலாம், 30 பேரா இருக்கலாம், 300 பேரா கூட இருக்கலாம். அப்படி வந்தா ரெண்டு பேருக்கு மேல எத்தனை பேர் வந்தாலும் amongன்னு போடணும். amongனா AMONG, among, நிறைய பேர். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருக்காப்ல, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு. அவரு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 10-20 பேருக்கு என்ன பண்றாரு, அவரு சாக்லேட் கொடுக்குறாரு. சோ அந்த இடத்துல பிட்வீன் சொல்லக்கூடாது, அந்த இடத்துல amongன்னு சொல்லணும். சரிங்களா? He stands behind the tree. He stands behind the tree அப்படின்னா அவன் நின்னுட்டு இருக்கான். ஸ்டாண்ட்ஸ்னா அவன் நிற்கிறான். எங்க நிக்கிறான்? behind. behindனா பின்னாடி. அந்த ட்ரீ மரத்துக்கு பின்புறம் அவன் நிற்கிறான். ராம் இஸ் இன் ஹிஸ் ரூம். ராம் எங்க இருக்கான்? அவனுடைய ரூமுக்குள்ள இருக்கான். இன் அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம். ரூமுக்குள்ள, ரூமில் இருக்கிறான். சோ இதுதான் பிளேஸ். நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். அப்ப ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ்ங்கிறது என்னது? அந்த அசைவு, நகர்வு, அதை நோக்கி சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட். இதுல என்ன இருக்கு? to, into, towards, through. I went to the book shop. நான் எங்க போனேன்? புக் ஷாப்புக்கு சென்றேன். இதுதான் மூமெண்ட். I wentனா நான் சென்றேன். எங்க சென்றேன்? to the book shop. புக் ஷாப்புக்கு சென்றேன். The swimmer jumped into the pool. நீந்திரவரு, ஜிம் பண்றவர் என்ன பண்றாரு? எகிரி குதிக்கிறாரு. எங்க குதிக்கிறாரு? அந்த பூல், ஸ்விம்மிங் பூல்ல, தண்ணிக்குள்ள, அதான் into, உள்ள. The dog was coming. நாய் வந்துகிட்டு இருக்கு. எங்க வந்துட்டு இருக்கு? towards him. அவனை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. himனா அவன், towardsனா அவனை நோக்கி. The sunlight came. சூரிய ஒளி வந்தது. எப்படி வந்தது? through the window. விண்டோ வழியா ரூமுக்குள்ள வந்தது. சோ இதுக்கு பேர் தான் ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். இது போல இன்னும் ப்ரிபோசிஷன்ஸ் நிறைய இருக்கு. இதனுடைய லிங்க் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷனுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, கோ த்ரூ பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.